தலையெழுத்துன்றது இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தாண்டா மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவில எப்படி வாழ போறன்னு நீயே இந்த வாழ்க்கையில முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவில நீ என்ன செய்யறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமா அமைய போகுது. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க. இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்துல அறிவாளித்தனம் உதவாது, முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பாக்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போறதுக்கு பயணம் பண்றது முரட்டுத்தனம் வேணும். இருந்தா இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணும்னு நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சு ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொட கூட முடியாது. உன்னால எதை ஒன்னா இழப்பேன். இறைவா உன்னை மட்டும்